பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விரைவில் மாதந்தோறும் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி விடுதலை திருநாள் உரையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விடுதலை திருநாள் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கான ஓய்வூதிய திட்டத்தில் புதிதாக 10,000 பயனாளிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும், மேலும் 5,000 புதிய பயனாளிகளுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2 கிலோ கோதுமை வழங்குவதற்கான ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, விரைவில் மாதந்தோறும் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு அடைந்துள்ள வளர்ச்சிக்கு அதன் விடுதலைக்கு பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் தன்னலமற்ற தியாகமே அடித்தளமாக அமைந்துள்ளது. அவர்களின் தியாகங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி கீழூர் நினைவிடத்தில் அமைந்துள்ளது போல் காரைக்காலிலும் ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என்றார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து சொந்த ஊரை காண உயர் ரக இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் பட்டாசு வெடித்தும் ஆர்த்தி எடுத்தும் வரவேற்றனர். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரை சேர்ந்தவர் கெவின். இவரது தாய் தந்தையர் புதுச்சேரி வெங்கடா நகரை சேர்ந்தவர்கள். இவர்களும் பாரிஸில் வசித்து வருகின்றனர். தனது மனைவியான ஈமாவிற்கு தனது சொந்த ஊரான புதுச்சேரியை காண்பிக்க கெவின் விரும்பினார். இருவரும் உயர் ரக இருசக்கர வாகனத்தில் 5 மாதங்களுக்கு முன் பிரான்ஸ் நாட்டில் இருந்து புறப்பட்டனர். பிரான்சில் இருந்து இத்தாலி, ஸ்லோவேனியா, குரோஷியா, கிரீஸ், துருக்கி என 23,000 கிலோமீட்டரை கடந்து இருசக்கர வாகனத்திலேயே புதுச்சேரி வந்துள்ளனர். 1 மாத காலம் புதுச்சேரியில் இருக்கும் இவர்கள் டிசம்பர் மாதம் பாரிஸ் நகருக்கு விமானம் மூலம் திரும்புகின்றனர். புதுச்சேரி வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் ஆர்த்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். பேட்டி கெவின், பாரிஸ். ஆன்லைன் செயலியில் கார் விற்பதாக கூறி ரூபாய் 11.85 லட்சம் மோசடி செய்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரசன்னா புட்டோரியா, 56. மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியின் நிர்வாக இயக்குநரான இவர் கடந்த ஆண்டு இறுதியில் பழைய கார் வாங்க OLX செயலியை பார்த்தார். அதில் TL3CC0704 பதிவெண் கொண்ட போர்ஷே காரை தேர்வு செய்த பிரசன்னா புட்டோரியா கார் உரிமையாளரான பெங்களூரை சேர்ந்த சையதுவிற்கு 3 தவணைகளாக ரூபாய் 11.85 லட்சத்தை ஆன்லைனில் செலுத்தினார். அப்போது காரை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து டெலிவரி செய்வதாக சையது கூறினார். ஆனால் டெலிவரி செய்யவில்லை. பின் அவரை போன் மற்றும் ஆன்லைனிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பிரசன்னா புட்டோரியா இதுகுறித்து நேற்று முன்தினம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மக்காசோளம் வாங்கி தருவதாக புதுச்சேரி தொழிலதிபரிடம் ரூபாய் 2.44 கோடி மோசடி செய்த ஆசாமியை CBCID போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
மேலும் தம்பதியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி வெங்கடா நகரை சேர்ந்தவர் சீனிவாசன். தொழிலதிபரான இவர் ஸ்ரீ சாய் டிரேடர்ஸ் நிறுவனம் மூலம் கம்பு, சோளம், கேழ்வரகு உள்ளிட்டவைகளை வாங்கி கம்பெனிக்கு விற்பனை செய்து வருகிறார். இவரை கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த முதலியார்பேட்டையை சேர்ந்த சண்முகம் மகன் செல்வம் 42 முதலியார்பேட்டை டிஜிட்டல் ஆக்ரோ எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் புவனேஸ்வர் மற்றும் அவரது மனைவி சுபத்ரா ஆகியோரை அறிமுகப்படுத்தி இருவரும் பல்வேறு மாநிலங்களில் சோளம் கொள்முதல் செய்து வியாபாரம் செய்து வருவதாகவும் உங்களுக்கு தேவையான 2500 டன் மக்கா சோளத்தை வாங்கி தருவதாக கூறினார். அதனை நம்பிய சீனிவாசன் முன்பணமாக பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2.44 கோடியை புவனேஸ்வர் மற்றும் சுபத்ரா ஆகியோரிடம் வழங்கினார். ஆனால் அவர்கள் கூறியபடி மக்கா சோளத்தை வாங்கி தரவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து புவனேஸ்வர், அவரது மனைவி சுபத்ரா மற்றும் இடைத்தரகர் செல்வம் ஆகியோரை தேடி வந்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தனியார் விடுதியில் பதுங்கியிருந்த செல்வத்தை நேற்று முன்தினம் கைது செய்தனர். அவரை அழைத்து வந்து புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள புவனேஸ்வர் மற்றும் சுபத்ராவை தேடி வருகின்றனர். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செல்வம் மீது ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிராவில் இதேபோன்ற மோசடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வேளாண் தொழிலாளர்கள் நல சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேளாண் தொழிலாளர் நலசங்க தலைமை செயல் அலுவலர் முத்துகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் வேளாண் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. வேளாண் தொழிலாளர்கள் இந்த நலத்திட்டங்களை பெறுவதற்கு வேளாண் தொழிலாளர் நலசங்கத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து இருத்தல் அவசியமாகிறது. தற்பொழுது வேளாண் தொழிலாளர்கள் பதிவு செய்து கொள்வதற்காக வேளாண் துறையின் உழவர் உதவியங்கள் மூலமாக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வேளாண் தொழிலாளர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடந்த 29ஆம் தேதி இறுதி காலக்கெடு அளிக்கப்பட்டது. இந்த காலக்கெடு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோஃப்ரி சைக்கிள் நிறுவனம் நடத்தி ரூபாய் 60 கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் இருந்து கார் மற்றும் நகை உள்ளிட்ட ரூபாய் 35 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சாரம் காமராஜர் சாலையில் கோஃப்ரி சைக்கிள் நிறுவனம் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தில் முதலீடு பெற்று மோசடி செய்து வருவதாக புகாரை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கோஃப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் 2.45 கோடி மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நிறுவனத்தின் உரிமையாளரான கேரளாவை சேர்ந்த நிஷாந்த் அகமதுவை கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இவ்வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் சிறையில் அடைக்கப்பட்ட நிஷாந்த் அகமதுவை கோர்ட் அனுமதி பெற்று காவலில் எடுத்து விசாரித்தனர். அதில் கோஃப்ரி நிறுவனத்திற்கு நிர்வாக இயக்குநர்களாக அஜய் முருகன், கிருஷ்ணகுமார், இக்பால் பாஷா மற்றும் அம்பிகா ஆகியோர் இருப்பதும், அவர்களில் புதுச்சேரி நெல்லித்தோப்பை சேர்ந்த அம்பிகா புதுச்சேரியை தலைமையகமாக கொண்ட தென் மண்டல நிர்வாகியாக செயல்பட்டு புதுச்சேரியில் பலரிடம் ரூபாய் 5 கோடி வசூலித்து அதில் 1 கோடி ரூபாய் அவர் பெற்றது தெரியவந்தது. அதன் பேரில் சென்னையில் இருந்த அம்பிகாவை சிபிசிஐடி போலீசார் கடந்த 11ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவரை கோர்ட் அனுமதி பெற்று கடந்த 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தங்கள் காவலில் வைத்து விசாரித்தனர். அதில் இந்த மோசடியில் மேலும் பலர் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அம்பிகா மோசடி பணத்தில் வாங்கிய கார் மற்றும் நகைகள் உள்ளிட்ட ரூபாய் 35 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர். அவரை கடந்த 28ஆம் தேதி மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு ஆகிய கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தேசிய கொடியேற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி மாநிலத்தின் விடுதலை நாளாக நவம்பர் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பிராந்திய பகுதிகளில் அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளில் தேசிய கொடியேற்றி வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர்கள் பிரதீப் குமார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர் மற்றும் மனோகர் முன்னிலையில் ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்ம ஊரு டாக்ஸி செயலியை ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பயன்படுத்த வேண்டும் என போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசினால் ஆதரிக்கப்படும் நம்ம ஊரு டாக்ஸி செயலியை அண்மையில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது. இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு முக்கிய மைல்கல். இந்த செயலி புதுச்சேரியின் ரிக்ஷா, ஆட்டோ ஓட்டுநர்கள் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயண அனுபவத்தை அளிக்கிறது. இந்த செயலி மூலம் ஓட்டுநர்கள் முழுமையான வருவாய், வெளிப்படைத்தன்மை, UPI கட்டண பரிவர்த்தனை, அரசினால் சரிபார்த்து வழங்கப்பட்ட டிஜிட்டல் ஓட்டுநர் அடையாள அட்டையை பெறுகின்றனர். இந்த தொழில்நுட்ப தளத்தை பராமரிப்பதற்காக ஆட்டோ ஓட்டுநர்கள் மிக குறைந்தபட்சமாக ஒரு பயணத்திற்கு ₹3 மட்டுமே சேவை கட்டணம் பெறுகின்றனர். இது அதிகபட்ச வருவாய் நேரடியாக ஓட்டுநர்களுக்கு செல்லுவதை உறுதி செய்கிறது. பொதுமக்கள் நம்ம ஊரு டாக்ஸி செயலியை கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரில் டவுன்லோடு செய்து கொள்ளலாம். வாடிக்கையாளர்களுக்கும் ரிக்ஷா, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் தனித்தனியே செயலிகள் கிடைக்கின்றன. போக்குவரத்து துறையின் இணையதளம், அரசு டிஜிட்டல் சேனல்களில் டவுன்லோடு இணைப்புகள் கிடைக்கும். ஒவ்வொரு ஆட்டோ மற்றும் ரிக்ஷா ஓட்டுநரும் நம்ம ஊரு டாக்ஸி செயலியை டவுன்லோடு செய்து கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஊழல் ஆட்சி நடைபெறுவதால் புதுச்சேரி விடுதலை நாளை அடிமை நாளாக தெரிவித்து இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் கருப்பு கொடி மற்றும் கருப்பு முகக்கவசம் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த நிலையில் 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு விடுதலை கிடைக்கப்பட்டு நவம்பர் 1ஆம் நாள் புதுச்சேரியின் விடுதலை திருநாளாக புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெறுவதால் புதுச்சேரி விடுதலை நாளை புறக்கணித்து காரைக்காலில் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாகவும் இதற்கு CBI விசாரணை நடத்த வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி மற்றும் கருப்பு முக கவசம் அணிந்து 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது புதுச்சேரியில் நடைபெறும் ஊழலுக்கு எதிராக ஆளுநர் உடனடி விசாரணை செய்ய வேண்டும் என்று கண்டன முழக்கங்களில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரெஞ்சு இந்திய பகுதிகளான புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 4 பிராந்தியங்கள் இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று புதுச்சேரி விடுதலை நாளாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இதனை அடுத்து புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் தேசிய கொடியேற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகனை தொடர்ந்து காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை நாள் முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அமைச்சர் திருமுருகன், ஆட்சியர் மணிகண்டன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி விடுதலை திருநாளையொட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
புதுச்சேரியின் விடுதலை திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி விடுதலை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்து பெற்ற சுதந்திரத்தை சீர்குலைக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் ஜனநாயக சீர்கேட்டை கண்டித்தும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தாததை கண்டித்தும் விடுதலை நாள் விழாவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், இளநிலை எழுத்தாளர்கள் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் வீடு புகுந்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பேண்ட் மாஸ்டருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி சாரம் சக்தி நகர் முதல் குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் ரமேஷ் என்ற ரமேஷ்குமார் 34 பேண்ட் மாஸ்டரான இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி வீடு புகுந்து தனிமையில் இருந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்தார். புகாரின் பேரில் ரமேஷை கைது செய்த உருளையன்பேட்டை போலீசார் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி வழங்கிய தீர்ப்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேண்ட் மாஸ்டர் ரமேஷ் என்ற ரமேஷ்குமாருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 21,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.